ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது ஒரு பெர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கப் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கோட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ரெட் வெல்வெட் கப் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய கப் கேக் ட்ரே, அதாவது மஃபின் ட்ரேன்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ண போகிற ரெசிப்பியில் 10 கப் கேக்ஸ் வரும். 10 to 11 கப் கேக்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ நான் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் லார்ஜ் கேவிட்டி இருக்கிற கப் கேக்ஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வெண்ணிலா கப் கேக்கோட டியூட்டோரியல் வந்து போட்டிருக்கும் போதே உங்களுக்கு வந்து கப் கேக் பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் கொடுத்துருப்பேன், ஈவன் பேப்பர் லைனர்லேருந்து எல்லாமே. ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நான் கார்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதில் பேப்பர் லைனரை வந்து வச்சுக்கிறேன். நான் வைக்கிறது தின்னான பேப்பர் லைனர் தான், ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்காக வேணும்னா ஃபாயிலில் அந்த மாதிரி வரும், வைக்கலாம். ஓகே, திக் பேப்பர் லைனர்னு கேட்டு வாங்கணும். ஓகே, ஸோ நான் இது ஃபுல்லாகவே வந்து பேப்பர் லைனர் வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கப் கேக் நீங்கள் பண்ணும்போது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் கப் கேக் ட்ரேலாம் லைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓடிஜியை 170 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட் திங், இந்த கப் கேக் ட்ரேக்கு நான் இது ஆயிலெல்லாம் போட்டு க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த பேப்பர் லைனர் இருக்குது இல்லையா, இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணாலே போதும். ஓகே, எனி கலர்ஸு எது வேணாலும், என்ன மாதிரி பேப்பர் லைனர் டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்மால் சைஸாக, மீடியம் சைஸாக, லார்ஜ் சைஸான்றதை முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 கப் வந்து மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் மைனஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? 1/4 மில்கில் 1 டீஸ்பூன் மைனஸ் எடுத்துகிட்டு அந்த 1 டீஸ்பூனுக்கு பதிலாக நம்ம ஒயிட் வினிகர் இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நல்லா கர்டில் பண்ணுங்கள். கர்டில் மீன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த வினிகர் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மில்க் வந்து கர்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் வந்து நான் இன்றைக்கி கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மைதா 130 கிராம், பவுடர் சுகர் 100 கிராம், இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். டார்க் கொக்கோ பவுடர்ன்றதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரெட் வெல்வெட்னாலே மெயினாக வந்து கொக்கோ ஃப்ளேவர் ப்ளஸ் பட்டர் மில்க் ஃப்ளேவர் தான். ஸோ இது ரெண்டும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணோம் ரெட் வெல்வெட்டுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சருக்கு பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா வந்து எனக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, மற்ற ஆர்டர்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஸோ என்னால் ஹேண்ட் பீட்டர் வச்சு ரொம்ப பண்ணிகிட்ருக்க முடியல. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணுறதை நீங்கள் அப்படியே வந்து எலக்ட்ரிக் பீட்டர், ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட வந்து 130 கிராம் சாஃப்ட் பட்டர். சாஃப்ட் பட்டர்னால் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து, சாஃப்ட்னா ரொம்ப குழக்குழன்னு ஆகக்கூடாது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டச் பண்ணால் லைட்டாக உள்ளே இறங்குற அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப வந்து குழக்குழன்னு ஆக்கிட்டீங்க, அப்படியே ஸ்க்வீஸியாக ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, கப் கேக் பண்ணி முடிச்சோன்னா அது ஒரு மாதிரி ஆயிலியாக மேலே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் இதை பீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டோட்டலாக வந்து இந்த கப் கேக் பட்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணும்போது நான் வந்து 2 மினிட்ஸ் தான் இதனோட மிக்சிங் டைம் வச்சுப்பேன். பிகாஸ் ஒரு 1 மினிட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் அனதர் 1 மினிட் வந்து நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் வந்து பீட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து மீடியம் டு ஹையில் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மீடியம் டு ஹைனா, உங்களுடைய எலக்ட்ரிக் பீட்டரில் ஹை ஸ்பீட். ஓகே, ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட் டு ஹை ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, நமக்கு லோ ஸ்பீடில் பண்ணிங்கன்னா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அப்படியே ஒன்று மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லைனா மேலே அப்படியே பறக்கும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போது மிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். எடுத்து சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் மெத்தட் தான் நீங்கள் உங்கள் பவுலில் வச்சு பண்ணும்போது ஒரு நிமிஷம் நல்லா, இன்னும் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்னால் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் வந்து இதை ஸ்க்ராப் பண்ணி விடலாம். இப்போ இது கூட நான் 2 எக்கு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிறது மீடியம் சைஸ் எக்கு.
நம்ம நார்மலாக வந்து இப்போ வந்து ஜம்போ எக்குன்னெலாம் வருது. ஸோ அதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் சைஸ் எக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் எக்கு போட்டாச்சு. இப்போ அகைன் ஒரு நிமிஷம் வந்து அதே மீடியம் டு ஹை ஸ்பீட்லேயே நான் வந்து இதை பீட் பண்ண போகிறோம். ஸோ இது பீட் பண்ணும்போதே நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த எக்கு வந்து நல்லா மற்ற இன்க்ரீடியன்ஸோடு ஆட் ஆகட்டும். நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டர் மில்கில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இது கூட பேக்கிங் சோடா பாருங்கள், அது வந்து அந்த பட்டர் மில்கில் போட்ட உடனே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு, அந்த ஆசிட் கிடச்ச உடனே அது என்ன ஆகும்னா நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், புஷ்ஷுன்னு ஏறும், அப்படியே மேலே வரும். ஸோ அதுதான் நம்ம பேக்கிங்கில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு ரீசனு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் வெல்வெட் கலர், அதாவது ரெட் கலர் பவுடர் கலர் ரெட் வெல்வெட் கலர்னே கிடைக்கும். ஸோ அது வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். லிக்விட் வேணால் யூஸ் பண்ணலாம், ஜெல் யூஸ் பண்ணலாம், பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வைப்ரண்ட் கலர்ஸ் வேணாம், நார்மல் ரெட் வெல்வெட் இருந்தால் போதுன்றவங்க கம்மியாக கூட நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக பீட் ஆகட்டும். இப்போது நம்மளுடைய ரெட் வெல்வெட் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த பேடில் கழட்டிக்கிறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, எப்போவுமே வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சும் ஃபைனலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணும்போது அடியில் வந்து அந்த இது இருக்கும், அதாவது அந்த பவுடர்லாம் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பவுடர்லாம் வந்து சரியாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சரியாக வந்து ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அப்புறம் கப் கேக் நடுவுலலாம் வந்து அப்படியே குழியாக வரா மாதிரி இருக்கும், சங்காயிடும். அதாவது அது சென்டரில் வந்து அப்படியே உள்ளே இறங்கிடும் அது. அதனால் எப்போவுமே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கப் கேக் லைனரில் இதை போர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கிறேன். 3/4 ஓகேங்களா? அதாவது இந்த லைனரில் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம பேட்டர் இருந்தால் போதும். ஸோ நான் இதில் வந்து நான் 8 கப் கேக்காக தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற அந்த இது வந்து நான் என்னோடய வேறு ஒரு இதுக்காக நான் எடுத்துக்கிறேன், ரெசிபிக்காக. ஸோ அதனால் 8 கப் கேக்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் டோட்டலாக வர்றது நமக்கு 10 to 11 கப் கேக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜி ஆல்ரெடி வந்து 170 டிகிரியில் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்க ஓவனில் 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, அவங்கவுங்க ஓவன் பொறுத்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டெம்பரேச்சர் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் ஓகே. ஸோ 20 மினிட்ஸ் ஆன உடனே உங்கள் ஓவனை கொஞ்சம் கண்ணு வைங்க, கரெக்டாக வந்து பேக் ஆகி வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஸ்டிக் வச்சு பாருங்கள். பேக் ஆகிடுச்சுன்னா எடுத்துருங்க, ஆகலைன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் வைங்க, 2 to 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த பேலன்ஸ் இருக்கிற லைனர் எடுத்துடுறேன். ஓகே, இதை வந்து நான் இப்போது ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். இப்போது நான் ஒரு பவுலில் வந்து 120 கிராம் வந்து க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆர் பவுடர் சுகர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா லோ ஸ்பீட்லேயே வந்து அந்த க்ரீம் சீஸ் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர்லேயே பீட் பண்ண போகிறேன். ஸோ நான் லோ ஸ்பீடில் பண்ணுறேன். இது வந்து 30 செகண்ட்ஸ் தான் பண்ணணும், 1 மினிட் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த சுகரும் க்ரீம் சீஸும் நல்லா கம்பைன் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட விப்பிங் க்ரீம் போட்டு பீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய க்ரீம் சீஸ் நல்லா வந்து க்ரீமியாக விப்பாக இருக்குது. ஸோ இது கூட நான் வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் யூஸ் பண்ணுறது வந்து ரிச்சுடைய ஸ்டார் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே என்னுடைய அந்த பேக்கிங் வீடியோஸில் எல்லாமே காமனாக நான் யூஸ் பண்ணுறது ட்ரோபோலைட் ஈகோ ட்ராப், இல்லைன்னா ட்ரோபோலைட் ப்ரீமியம், ரிச் ஸ்டார் விப், ரிச் கோல்டு. ஓகேங்களா, ரிச் கோல்டு மோஸ்ட்லி நான் டெசர்ட் ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணுவேன். கேக்குக்கெல்லாம் நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ராஸ்டிங்க்கெல்லாம் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரோபோலைட் ஈகோ ட்ராப், ட்ரோபோலைட் ப்ரீமியம், அதுக்கப்புறம் ஸ்டார் விப் ரிச்சுது. ஓகேங்களா, இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்மளுடைய விப்பிங் க்ரீம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆனால் என்னோடய விப்பிங் க்ரீமில் நான் கண்டிப்பாக ஐசிங் சுகரும் மில்க் பவுடரும் போடுவேன் டு ஸ்டெபிளைஸ் த விப்பிங் க்ரீம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும் அந்த லிங்க்கு, நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்களோ லோவில் பீட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கிறிஸ்டல் இருந்ததுனால லோ ஸ்பீடில் போட்டோன்னா அந்த கிறிஸ்டல் மெல்ட் ஆகிடும், அந்த விப்பிங் க்ரீமில் இருந்த கிறிஸ்டல். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் மாற்றி நம்ம பீட் பண்ணணும். ஸோ பீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் இதை நான் பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எப்போவுமே வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த நம்ம மேலே பண்ணுற க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ஆகட்டும், விப்பிடி க்ரீம் ஃப்ராஸ்டிங் ஆகட்டும், பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ரவுண்ட் டிப் நாசல் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் மேலே ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஐசிங் டிசைன் தான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிங்கன்னா அது அப்படியே வரும். அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி இப்படி பண்ணிவிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். இந்த கார்னர் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி சென்டராக பண்ணுங்கள். அது அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகும்போது இது பண்ணிவிடுங்க. ஓகேவா, நடுவில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஸ்ட்ரக் ஆகும். அப்படியே வெளியில் வராமல் அப்படியே அங்கேருந்தே டிசைன் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இப்படி வந்து அவ்வளோதான். இது வந்து கப் கேக்குக்கே வந்து பேசிக்கான அதில் புஷ் பண்ணி இப்படி ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணி மேலே போட்டுருங்க. அந்த நடுவில் புஷ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணோன்னா சென்டரில் க்ரீம் இருக்காது, குழியாக இருக்கும். அதுக்காக தான் நடுவில் வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிக்கோங்க. மேலே வந்து டெக்கரேஷன் பார்ட் அப் டு யுவர் சாய்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மேலே க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இது வந்து இந்த டிசைன்ஸ் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து அது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த க்ரீமை எடுத்துருங்க. இப்போ லைக் இப்படி எடுத்துகிட்டு அவ்வளோதான் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கப் கேக்குக்கு தான் பண்ணணும். நம்ம பர்த்டே கேக்ஸ்க்கெல்லாம் பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த ஸ்மூத்தே போயிடும். ஓகே, பிகாஸ் கப் கேக்கு நம்ம திரும்ப ஐசிங் பண்ணுவோம், மறைஞ்சிடும் அந்த இது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து மேலே வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ரெட் வெல்வெட்டுடைய கேக் க்ரம்ஸையே நான் வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். நீங்கள் இதுக்கு மேலே வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லை ஏதாச்சும் வந்து கேக் டாப்பர் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் நம்மளுடைய அந்த கேக் டே, ஓகேங்களா, நம்மளுடைய கேக்குடைய க்ரம்ஸு தான் இது. ஸோ இப்போ நம்மளுடைய ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணு.